Hi Makkale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prabhu. ஹலோ ப்ரோ. ஆக்சுவலி நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ரெகுலரா பண்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்க ஒரு வீடியோ இல்ல. இப்போ தமிழ் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியில வந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட் அனாலிசிஸ், கிரிக்கெட் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இந்த ஈடுபாடு வரதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது வந்து அஸ்வின் யூடியூப் சேனல். அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவிட் பீரியட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. டிஆர்எஸ் வித் ஆஷ் அந்த மாதிரிலாம் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட்டு வந்து பேசுறது, நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு பிரேக் கிடைக்கிற டைம்லலாம் யூடியூப்ல வந்து பேசுவாரு, கிரிக்கெட் பேசுவாரு. அவரோட நாலேஜ் நமக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு சென்சிபிளா பேசுவாரு, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓவர் த இயர்ஸ். அப்படி இருக்கப்போ அதுக்கப்புறமா நிறைய கிரிக்கெட்டிங் யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்கு. நிறைய அனலிஸ்ட் பேசுறாங்க, நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கவங்க பேசுறாங்க, நம்மள மாதிரி வந்து கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட் பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட வளர்ச்சிக்கு, தமிழ் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியில சேனல்ஸ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமா அஸ்வின் யூடியூப் சேனல் இருந்திருக்கு. பட் அங்க இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பேக்லேஷ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஐபிஎல் கண்டென்ட் அவங்க டெலிவர் பண்றாங்க, அதுக்குமே வந்து ப்ரிவியூஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ராடனரியான ப்ரோமோஸ், இப்போ நமக்கு என்னென்ன கண்டென்ட் பண்ண போறோம்னு பீடாக கூட்டு வந்து நம்ம பீடாக் கூட ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அவருக்கு மேல நமக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு, அஸ்வின் மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த ஐபிஎல் இது வந்து அவங்க ஆக்ஷன் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மார்க் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணி எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து ரெகுலர் ரிவ்யூஸ் அவங்க கிட்ட வராது. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அவருக்கு எப்ப வந்து அந்த ஆர்ஆர் கேம்ஸுக்கு நடுவுல கேப்ஸ் இருக்கும், லைவ்க்கு வருவாரு. ஒரு 12 o'clock லைவ், 1 o'clock லைவ்னு வருவாரு. அதுல பீடாக கூப்பிட்டு வந்து நிறைய பேசுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவர் இல்லாத டைம்ல வேற ஒரு 3 பேனலிஸ்ட வச்சு ரிவ்யூஸ் பண்றப்போ அதுல நிறைய பேக்லேஷ் வருது. இப்ப அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுல மெயினா பேச வேண்டியது என்னன்னா, சிஎஸ்கே மேட்சஸ்க்கு வரப்ப ஆஷனா மேல கிரிட்டிசிசம் வரல, அவர் பவர் பிளேல இந்த அளவுக்கு அடி வாங்குறாரு அப்படிங்கிறப்ப அதை பத்தி டச் பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிற கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டிராப் அஸ்வின் அண்ட் உள்ள வந்து கம்போஸ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற கமெண்டா இருக்கட்டும், நிறைய வருது. அதை வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல, அதை பத்தி அவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணல வீடியோல. அதுக்கு பெருசா எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட வேற சில கான்ட்ரவர்சிஸ் வரப்ப இப்போ சிஎஸ்கே வீடியோஸ், ப்ரிவியூஸ், ரிவ்யூஸ் நாங்க பண்ண போறது இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. வேற டீம்ஸோட ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பேசுவோங்கிறாங்க. அதுல அவங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே லெத்தா பேசிட்டு இருக்கேன், பிரபு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கோட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சிஎஸ்கே பத்தி பேக் கிளாஷ் வரப்போகுது அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே பத்தி நாங்க பேசுறதை நிறுத்துவோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் சீசன் ஆர்சிபியை வந்து நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கறத வந்து ஒரு பேசி அந்த கண்டென்ட் அவ்வளவு பெருசா போச்சு. அது எத்தனையோ ஆர்சிபி பிளேயர்ஸுக்கோ மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கோ, டிகே தமிழ்நாடு சார்ந்தவர் தான், அவரு அதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கோ நிறைய ஆர்சிபி ஹார்ட் ஃபேன்ஸ்க்கோ மனசு புண்படுத்துற மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலையே, ஆர்சிபி பத்தின வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. எம்ஐ வந்து இது 1 ஃபேமிலி இல்ல 1/2 ஃபேமிலி மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எவ்வளவு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர். அப்போ திருப்பியும் அந்த டீம்ஸோட ரிவ்யூஸ் இங்க போயிட்டு தான் இருக்கு. அப்ப சிஎஸ்கேவால மட்டும் உங்களுக்கு கிரிட்டிசிசம் வருதுன்னா சிஎஸ்கே ரிவ்யூ போட மாட்டேங்கிறது ஒரு ஹார்ட் கோர் அஸ்வின் சேனல் ஃபாலோ பண்ற ஒரு சப்ஸ்கிரைபரா, ஃபேனா வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சோ இதை பத்தி நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு சப்ஸ்கிரைபரா அப்படிங்கிற எண்ணத்துல இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ, உங்களோட இனிஷியல் தாட்ஸ்? ஆக்சுவலா எனக்குமே இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இதை எப்படி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா ஒரு எத்திக்கல் வைஸா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல மோர் தென் ஸ்போர்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. ஒரு பிஹேவியர் பத்தி, இல்ல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பத்தி, அப்படி அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா பேசுற ஒருத்தர் வந்துட்டு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப ஒரு ஹாரிபிளா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஈவன் ராஜஸ்தானே வந்துட்டு பீடாக் வந்துட்டு ரொம்ப நிறைய வந்துட்டு இது பண்ணியிருக்காரு, பேக்லாஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்பு, நீங்க வந்துட்டு சந்தீப் சர்மாக்கு இங்க ஓவர் கொடுத்தது தப்பு, இல்ல சந்தீப் சர்மாக்கு ஓவர் கோட்டாவை முடிக்காத தப்பு, சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு சில கேப்டன்சி எரர் பண்றாரு அப்படின்னு சொன்னதை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணீங்க. பட் அது ரெகுலரா பண்ணல அப்படின்னாலும் ஒரு லைவ்ல பண்ணும்போது அது வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ரீச் கிடைக்குது. இப்போ ஒண்ணுமே இல்லை, நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய்னு வந்துட்டு இன்னைக்கு கூட வந்துட்டு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா, நீங்க பண்ண ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க கொடுத்த ஒரு வேர்டிங்ஸ் தான் வேர்ல்டு ஃபுல்லா அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒன்றும் நடக்கிறதா சொல்றோம். இப்ப அந்த பேனலிஸ்டா வர வித்யுத்தா இருக்கட்டும், பீடாகா இருக்கட்டும், சஸ்திகாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு
ஃபேக்டா தான் பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்துட்டு மேபி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பேச விட்டுருக்கலாமோ அப்படிங்கறதான் என்னோட தாட்டு. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு கிரிட்டிசிசம்ங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஆஷ்னாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம்ங்கிறது வந்துட்டு வரதான் செய்யும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்றோங்கிற விதத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவரே வந்துட்டு ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து நாங்க வந்துட்டு பர்டிகுலரா ஒரு டீமோட ப்ரிவியூஸ், அதாவது சிஎஸ்கேவோட ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ சம்திங் எனக்கு அதுல வந்துட்டு உடன்பாடு இல்லை. மேபி அவர் வந்துட்டு ப்ராப்பரா அவரே ஃபர்தரா வந்துட்டு ஒரு இதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரோட சேனல்ல போடுற வீடியோஸ், பட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறப்போ பண்றவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பண்ண விட்டுருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட தாட்டு. பட் ஃபர்தரா போக பேசுவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பேர்ல சேனல் இருக்கு, நீங்க வந்து ஒரு பேனலிஸ்ட் வைக்கிறீங்க, அது கண்ட்ரோல் மீறி போகுது அப்படின்னா ரிவ்யூஸே பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சேனல் நடத்துறோம், நம்ம ஒரு 5-6 பேர் சேர்ந்து பேசுறோம் பேனலிஸ்ட்னா, இதுல மாற்று கருத்து இருக்கு, நம்ம எல்லாரும் பார்ட்னர்ஸா இருக்கும், மாற்று கருத்து இருக்குன்றப்போ சேனல் மூலியமா நம்ம ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம், இது அவங்களோட ஒப்பீனியன். இப்போ அவங்களும் கூட இது அவங்களோட ஒப்பீனியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க பேசவே வைக்கலன்னா அது வேற. பர்டிகுலர்லி இந்த டீமுக்கு பேச வைக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ இன்னொரு டீம் மேல அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, இல்லையா பேக்லேஷ் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அவர் பேச வைக்கிறது நாங்க பேச வைக்கிறோம், அதுக்கான பேக்லேஷ் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்களை அந்த மாதிரி பேச விடாம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ கண்ட்ரோல் இல்ல ஆஷனாக்கு, அது நம்ம புரியுது. ஏன்னா வந்து இப்போ அவர் ஆன் ஸ்டேஜ்ல இருக்காருன்னா அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும். பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இதை கிராப் பண்ணுங்க, இதை கட் பண்ணுங்க, இதை ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அவரு ஒரு டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்ப இவங்க டக்குனு மேட்ச் முடிஞ்சு பேசி போடுறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ்க்குள்ள முடிஞ்சிருது, எல்லாமே டெலிகாஸ்டும் ஆயிடுதுங்கிறப்போ அவர்கிட்ட அந்த கண்ட்ரோலும் அவர் அந்த இடத்துல இல்ல, அவர் பிரசன்ஸ் இல்லைங்கிறப்ப கண்ட்ரோல மீறி ஒரு சில விஷயம் நடக்கிறது இயல்புதான், அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்குன்னா இது வேற டீமுக்கும் நடக்கும்ல, அப்ப வந்து அது என்ன ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது. இல்ல அவங்க இன்டர்னலா பேசி இனிமே இப்படி பண்ண வேணாம்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி இனிமே கொடுக்குற கண்டென்ட் வச்சுன்னா நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸ்டில் ஒரு டீமுக்கு நம்ம பண்ணவே மாட்டோம் அப்படின்னா இது இன்னொரு வகையிலும் பேக்லேஷ் ஆகுது. இது வந்து ப்ரீ சீசனே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இது வந்து தமிழ் நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பிரான்ச்சைஸ் தான், இதை இன்னும் எல்லாரும் தீவிரமா பார்ப்பாங்க, அந்த கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்கன்றப்ப அப்ப நீங்க அந்த ப்ரிவியூஸ் பண்ணீங்கல்ல டீம் எப்படி இருக்குன்னு, அப்பயே கூட அவ்வளவு ஹைப் ஏத்திட்டாங்க, இத இவ்வளவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பேக் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரலன்னா பேக் ஃபயர் ஆகுங்கிறது ஆப்வியஸ்லி தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கப்ப போன சீசன் அவர் பண்ணது எனக்கு என்னமோ பெட்டரா இருந்துச்சு. அவர் இருப்பாரு, அவர் இல்லாம ஒரு வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகாது, 2 வேற ஆட்கள் வந்து பேசுறாங்க டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவர் இருப்பாரு பேனல்ல, கூட சேர்ந்து வேற நானியோ இல்ல இவரோ பீடாகோ யாரோ வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க. அவர் இருக்காருங்கிறப்ப இது இல்ல இது சரியில்லை அப்படின்னு அவர் டிபெண்டாவது பண்ண முடியும். அவர் இல்லைங்கிறப்ப கண்ட்ரோல் இல்ல. அவர் முன்னாடி டீமோட டிராவல் பண்றாரு, ஒரு 4 நாள் பிரேக் இருக்கு, 3 நாள் பிரேக் இருக்குன்னா வந்து ஒரு லைவ் பண்ணிட்டு போவாரு. இப்ப இவங்க ரெகுலரா வீடியோ பண்ண போறாங்க, 80 நாளும் பண்ண போறாங்கன்னா அது அவரால் 80 ரிவ்யூஸும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கப்ப அதுவே ஒரு இது பண்றப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கணும். டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணா இப்போ இன்னொன்னுமே ஒரு கேள்வி வந்தது, அதுவுமே நம்ம பேச வேண்டிய விஷயம் தான். அஸ்வின் சேனல்ல அஸ்வின் கூட்டு வராங்கன்னா ஒண்ணு ஃப்ரெண்ட்லியா வந்து பேசலாம், இல்ல ஹையர் பண்ணி பேசலாம். அப்படி இருக்கப்போ அஸ்வினியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்க முடியுமா? அவர் சும்மா லைட்டா பேசினதை வைக்கிறாங்க, ஆஷாவது வாஷாவதுன்னு ஒரு கட்டு சும்மா தூக்கி போடுறாங்க, அது சும்மா ஜாலியா பேசினது. வரஸ் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைக்க முடியுமா? இது வரைக்கும் வைக்கப்படலைங்கிறதுமே ஒரு பாயிண்டா இருக்கு. அப்போ அப்படி இருக்கப்போ நீங்க இல்லாத டைம்ல வேற 3 பேனலிஸ்ட் பேசுறது எந்த வகையில சரியா இருக்கும்? இல்ல தவறா போகுதுன்னா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை அக்னாலேஜ் பண்ணி தான் பேசணுமே தவிர்த்து இனிமே நாங்க சிஎஸ்கே ரிவ்யூ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான மூவான்னு எனக்கு தெரியல. இது வந்து ப்ரீ சீசனே யோசிச்சிருக்கணுமோன்னு தோணுது. இல்ல ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, ஆஷனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸோட. அப்ப வந்துட்டு தோனி இறங்குனதை பத்தி பேசினாரு, வின் பண்ணது நல்லா இருக்குன்னு பேசினாரு. பட் நான் இன்னொன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பெங்களூருக்கும் ராஜஸ்தான் மேட்சுக்கும் நடுவில் உங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருந்துச்சு. நீங்க மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க கவுஹாத்தி போகணும், அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கு அப்புறம் உங்களுக்கு 1 வீக் டைம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் அப்பவாது வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, பீடாக் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப ஹெசிடேட் பண்றாரு. ஆஷன்னா இருக்கும்போதும் சரி, ஆஷன்னா வந்துட்டு அவர் மேல ஆஷன் இல்ல அஸ்வின் நீங்க பண்ணது இப்படி தப்பு அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. அது என்ன ஆகுதுன்னா, ஆஷன்னா வந்துட்டு நியாயப்படுத்தணுங்கிறனால இன்னும் ஒரு 2 பிளேயர் எடுத்தது தப்பு,
இப்ப வந்துட்டு பத்திரனா வந்துட்டு அவர் வந்துட்டு நியூ பால் பவுலர் கிடையாது. பட் பீடாக் என்ன சொல்றாருன்னா, பத்திரனா வந்துட்டு ஒரு ஃபாரின் பவுலரா இருக்காருன்னா ஒரு நியூ பால் ஷேர் பண்ணியே ஆகணும். அது வந்துட்டு இப்ப பத்திரனா மேலதான் தப்பு அப்படிங்கிறது. இன்னொன்னு அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருக்கும்போது ஸ்டாட்ஸ் அனலிட்டிக்ஸ் வந்து இப்போ சிஎஸ்கே வர்சஸ் டிசில வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க சொல்லுவது என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த ஓவர் இவருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராருன்ற ஆங்கிள் நீங்க சொல்றீங்க. அந்த பத்திரனா இது வரைக்கும் போடல சிஎஸ்கே இல்ல, அவர் போட வைக்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல, டபுள் டியூட்டி பண்ணாதான் வரும்னு சொல்றது ஓகே தான். அதை நான் இது பண்ண வரல. அவர் அவ்வளவு பெரிய அனலிஸ்ட், அதை வந்து நமக்கு இல்ல. கண்டிப்பா அது அத வந்து இவரால போட முடியாதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாரு. இவர் வந்து பழைய ஆக்ஷன் இல்லங்க, அவர் பழைய அஸ்வின் கிடையாதுங்கன்னு சொல்ல மாட்டாரு. வேற பிளேயருக்கெல்லாம் அவர் அந்த மாதிரி கோட் பண்றாரு, இவரா பழைய அந்த ஆள் இல்லங்க, இவர் அந்த பழைய அந்த ஆள் இல்லங்க அப்படின்னு கோட் பண்றாரு. பட் ஆஷன் ஆகிட்டு அவரால் அப்படி பண்ண முடியல. ஏன்னா அவரால் வளர்ந்த ஒருத்தர் அவரு, சோ அந்த கிராட்டிடியூட் வெளிப்படுத்துறாரு. அது கொஞ்சம் பேக்லாஷ் ஆகுது. இல்ல அப்படி அவர் சொன்னதை வந்துட்டு நான் வந்துட்டு லைக் தப்பு சொல்ல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய அனலிஸ்ட், அவர்லாம் வந்துட்டு அவர்கிட்ட இல்லாத கோச்சிங் சர்டிபிகேஷன்ஸா இல்ல. நான் என்ன சொல்றேன், மேபி இதை வந்துட்டு ஒரு டீமா எடுத்துட்டு போயிட்டு ஆஷனா வந்துட்டு ஒரு வீடியோ கால்லயோ ஒரு கான் கால்லயோ கூப்பிட்டு இந்த மாதிரி ஆகுது, சோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு சிஎஸ்கே ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு இப்போ சிஎஸ்கே நல்லா பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். சிஎஸ்கே நல்லா நீங்க சொன்னதா கரெக்ட் எக்ஸாம்பிள். நல்லா பண்ணிட்டு நடுவுல இப்ப 5 நாள் கேப்ல அவர் வந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அது ரொம்ப பேக் ஃபயர் ஆகுதுங்கிறப்ப அது அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்லம்ப் இருக்கும் அப்படின்னு. வியூஸ்லயுமே பெரிய ஸ்லம்ப் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய யூடியூப் சேனல் ஒரு 30K 40K போயிட்டு இருக்கு வியூக்கு காரணம் அதனாலதான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இதுல சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட பேர் வந்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டது. அவங்கதான் வந்து இதுல இது பண்ணிட்டாங்களோ, அவங்கதான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ, அதனால நமக்கு தெரியாத ஸ்டேட்மெண்ட் நம்ம வைக்க முடியாது. மேனேஜ்மெண்ட் வந்து அஸ்வின் ஏன் உங்க சேனல்ல நம்ம மேட்ச் இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படி பார்த்தா எல்லாருமே சொல்லலாமே, RR கூட சொல்லியிருக்கலாமே. இது சிஎஸ்கே சொல்லியிருக்குமோன்னு எனக்கு தெரியல. நான் சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எண்ணம் கிடையாது. ஆனா இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆஷனாக்கே ஒரு டிஸ்கிரேஸோ இல்ல ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி இதை கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருக்கணும் தானே. நம்ம சிஎஸ்கேக்கு ஆட போறோம், ஒரு ஸ்லம்ப் இருக்குன்னா கிரிட்டிசிசம் வரும், அதை பாக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? இது வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டி மாதிரி, யூடியூப் சேனல் வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டி, அதுல பேசுறதுக்கு தயாரா இருக்கணும். அது இல்லாம ஒரு பிரான்சைஸ ஒரு கிரிக்கெட்டர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அவரே ஒரு ஓன் யூடியூப் சேனல் நடத்துறாருன்னா எப்படி வந்து ஒரு அன்பயஸ்டு ஒப்பீனியன்ஸ் வைக்க முடியும்? இப்ப நாளைக்கு நான் போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்றேன், நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப நம்ம இந்த ஜாயின் பட்டன் வச்சிருக்கோம், ஜாயின் பட்டன்ல வந்து சேருங்க தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒண்ணு பண்ணோன்றப்ப நம்ம வந்து அது வேணாங்க, ஒரு மாசத்துக்கு 4 வீடியோ தாங்க பேச முடியும், அதுக்கு நீங்க சும்மா கமெண்ட்லயே பேசிட்டு போலாங்கன்னு நம்ம பேச முடியுமா? இது ஒரு அவங்களுக்காக தான் பேச முடியும். அப்ப எப்படி ஒரு அன்பயஸ்டு ரிவ்யூஸ் கொடுக்க முடியும்? எல்லா டீமுக்கும் நாங்க ரிவ்யூ பண்றோம்னு சொல்லி பண்ணா எனக்கு புரியல. அது இல்ல ஆக்சுவலா இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆஷனாவே வந்து இந்த ரிவ்யூஸ்ல எல்லாம் வந்திருந்தா லாஸ்ட் இயர் மாதிரி வந்திருந்தா இவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் வந்திருக்காது. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஷனாவே படிச்சிருப்பாரு. லைவ்ல வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்கறத வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஆஷனாக்கே படிச்சிருப்பாரு. ஆஷனா எடுத்து அவர் அதுக்கான ஒரு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுமோ பண்ணிருப்பாரு. இப்ப அவர் வந்துட்டு ஸ்பாட்ல இல்லாதனால ஒரு சில விஷயங்கள், இப்ப ஒரே இஷ்யூ என்னன்னா, இவங்க வந்துட்டு ப்ராப்பரா கிரிட்டிக்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூவா அஸ்வின் பார்த்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து பேசுறதுனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்மளை வந்துட்டு திட்டாம, ஐ மீன் நம்ம மேல இருக்க கிரிட்டிக்ஸை வைக்காம மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது வியூவர்ஸுக்கு பிடிக்கல. சோ அதனால ஃபர்தரா இவங்களை இப்படி பண்ண விட்டா மேபி அஸ்வினே சொல்லி பார்த்திருக்கலாம், இந்த மாதிரி பண்ணுங்க, எது பிராங்கா நடக்குதோ அதை பண்ணுங்க, அதை வந்துட்டு கிரிட்டிக்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் மொத்தமா வந்து டக்குனு ஷட் டவுன் பண்ணா அதுக்கு பின்னாடி இருக்க ப்ரொடக்ஷன் வேல்யூ அதெல்லாமும் பார்க்கணும். அந்த டீம் நம்பி ஒரு டீம் இருக்கும், ஒரு காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சீசனுக்கு இவ்வளவு பேர் ஒர்க் பண்ண போறோம், டக்குனே இல்ல இனிமே நம்ம ரிவ்யூஸே கிடையாது, அந்த இதெல்லாம் ஆங்கிள் என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்மே பேசணுங்கிறதா இந்த வீடியோட எண்ணம். அதுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கும், எடிட் பண்ற டீம் இருக்கும், ஒர்க் பண்ற ப்ரீ ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்வாதாரம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, ஒரு டீம் இருக்க வாய்ப்பு இருக்கு. டக்குனு இல்ல இந்த சீசன் அப்படியே நம்ம தூக்கிடலாம்னா அது எல்லாருக்குமே அடி வாங்குன்றதுனால மிச்ச டீம் பண்றாங்க. பட் வேற சிஎஸ்கேக்கு நீங்க பண்றப்ப முதல்ல யோசிச்சிருக்கணும்ல. எனக்கு எதுவுமே சிஎஸ்கேன்னு கூட இல்லைங்க, அவர் ஒரு டீம் ரெப்ரசென்ட் பண்றாருன்னா அந்த டைம்லயே வந்து யூடியூப் சேனல்லையும் பேசுறாருன்னா ஒரு அன்பயஸ்ட் ஒப்பீனியன்ஸ் எப்படி வைக்க முடியும்?
ஒரு இந்தியன் கிரிக்கெட்ல அவர் ஆடிட்டு இருக்கப்பயே கூட எப்படி இந்தியன் கிரிக்கெட் முன்னாடி கூட இருந்தது, அவர் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்றாரு, பிளேஸ் சிமெண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு சிலது லைட்டா போறாருங்கிற கிரிட்டிசிசம் முன்னாடியும் இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ எப்படி வந்து பண்ண முடியும்? இப்போ அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபுல்லா ரிட்டையர் ஆயிட்டாருங்கிறப்ப அவர் பண்ணலாம், அதை பத்தி எந்த இதுவுமே கிடையாது. இப்ப ஒரு பிரான்சைஸை ரெப்ரசென்ட் பண்றாரு, அங்க அது ஒரு கார்பரேட் நிறுவனம், அந்த மாதிரி அவ்வளவு பேர் காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ஐபிஎல் நடக்கிறாங்க, ஒரு பெரிய லீக். அப்ப எப்படி பண்ண முடியும்? அது ஆடியன்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கதான் செய்யணும். போட்டு அடிக்கவும் அவங்களால வர ஒண்ணும் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது எந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு இதுக்கு போயிருச்சுன்னா, பிளெமிங் கிட்ட போயிட்டு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த மாதிரி அஸ்வின் யூடியூப் சேனல்ல சிஎஸ்கே பத்தி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற கேள்வி வந்து ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்க. அவர் வந்து எனக்கு அஸ்வின் வச்சிட்டு இருக்காரு சேனல் எனக்கு தெரியவே தெரியாது, அண்ட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தோஸ் ஸ்டஃப்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து ஒரு மாதிரி அக்லியா போதும், தேவையில்லாம இது ஒரு இடத்துலயும் ஒரு கூட அஸ்வின் யோசிச்சிருக்கலாம். நமக்கு தேவையில்லாம இது வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம், நம்ம ஸ்டேட்டுக்கு இவ்வளவு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவு ப்ரௌட இது பண்ணி கொடுத்துருக்கோம், பத்மஸ்ரீ அளவுக்கு போயிருக்காரு, நேஷனல் ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு ஒரு அத்லீட்டா இருந்திருக்காரு, இந்த அளவுக்கு இருந்தும் இவ்வளவு பேக்லாஷ் ஆகுதுன்னா நம்ம எதுக்கு இது பண்ணுவான்னு கூட அவர் ஒதுங்கி இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடியே ஏன் அதை அவங்க பெருசா யோசிக்கலங்கிறது என்னோட வருத்தமா இருக்கு. இல்ல, எனக்கு ஆஷோட சைடு என்ன தோணுது அப்படின்னா, ஆஷ் வந்துட்டு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, நீங்க வந்துட்டு என்ன கிரிட்டிசிசமோ எல்லாத்தையும் வைங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் இவங்க வந்துட்டு நீங்க சொல்ல அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காகவோ இப்ப வந்துட்டு என்ன சொல்றது, ஒவ்வொரு செக்மெண்ட் பண்றப்போ இந்த சிஎஸ்கேவோட இந்த பார்ட் எல்லாம் பண்ணாரு, ஒரு 5 பார்ட்டா வந்துட்டு இந்த மஞ்சள் வெயில் மாலையில எல்லாம் பண்ணாரு. சோ அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்திருக்காரு. வந்து மேபி வாட் எவர் அவங்களை ஹையர் பண்ணி பேசுவாங்களோ இல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்களோ, சோ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ஆஷை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாம அவங்க அப்படியே பூசி முழுகவும் அது வந்துட்டு வியூவர்ஸ்க்கு ஹேட் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்ப ஆஷ் நீங்க சொன்ன மாதிரி மொத்தமா ப்ரொடக்ஷனே ஷட் டவுன் பண்ணா முடிஞ்சு, அது வந்துட்டு ஆஷுக்கும் நாளைக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும். நாளைக்கு திரும்ப வந்துட்டு ஆஷனாவே ஐபிஎல்ல ரிட்டையர் ஆயிட்டு அவரே வந்துட்டு நானே வந்துட்டு எல்லா மேட்ச் ரிவ்யூக்கு வரேன்னு சொல்லும் போது இந்த ப்ரொடக்ஷன் திரும்ப டீம் கிடைக்காது, கனெக்ஷன்ஸ் போயிடும். சோ அதனால அதை காரணம் காட்டி மேபி நான் சிஎஸ்கே வீடியோஸ் மட்டும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் இந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு ப்ராப்பரா ஐபிஎல் முன்னாடியே இருந்திருக்கணும். நான் வரப்ப இல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீக்கெண்ட்ஸ்ல சிஎஸ்கேவோட ப்ரிவியூஸ் நம்ம பண்ணிக்கலாம், அடுத்த மேட்ச் எப்படி ஆட போறாங்க, இது வரைக்கும் எப்படி ஆடி இருக்காங்கன்னா ஆஷனாவே வந்து பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. இது ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் பண்ணது கரெக்டா இருந்தது. அவர் இருக்கப்போ மட்டும் தான் எல்லா மேட்சும் சேர்த்து டச் அப் வீக்லி டச் அப் மாதிரி, இல்லைன்னா என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப வந்து இது சிஎஸ்கே பேசுறப்போ வந்து இவ்வளவு பேக்லெஷ் ஆகுதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்கன்னா, அப்ப ஐஸ்வர்யா ராய் ஸ்டேட்மெண்ட்டோ 1/2 ஃபேமிலி ஸ்டேட்மெண்ட்டோ வந்து எவ்வளவு பேர் பாதிச்சிருக்கும், அதுக்கு வந்த கமெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணாங்களான்றது தெரியாது. இது பர்சனலா பேக்லெஷ் ஆகுறப்ப ஓகே ஸ்டாப் பண்ணேன்னா, அவர் அந்த டீம்ல இருக்கிற அந்த டீம் மேனேஜ்மெண்ட்ஸையும் கோச்சிங் ஸ்டாஃபையும் கேட்டு டீம் அட்மாஸ்பியர் ஆல்ரெடி சரியா இல்ல, ஒரு மாதிரி டவுன் போயிட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா வருது அப்படின்னு நினைச்சு அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் இதை வந்து கரெக்டான இதுல அணுகலையோ அப்படிங்கிற இதுதான் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியா வராதுன்னு அவருக்கு தெரியுதுன்னா இதை பண்ணிருக்க வேண்டாம். இந்த பிளானு வீக்கெண்ட்ல அவர் இருக்கப்போ பண்ற மாதிரி லாஸ்ட் சீசன்ஸ்ல எப்படி எடுத்துட்டு போனாரோ அப்படியோ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அண்ட் இதை வந்து இவங்கதான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் சொல்லி எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இதெல்லாம் அப்படின்னு இல்ல, இது வந்துட்டு ஒரு பிரைவேட் என்டிட்டி, அதாவது சிஎஸ்கே ஒரு பிரைவேட் என்டிட்டி, இவர் பண்ற யூடியூப் ஒரு பிரைவேட் இது. சோ இதுல வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்னால தலையிட முடியாது. ஏன்னா அப்படி நினைச்சிருந்தா லாஸ்ட் இயர் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸேவோ இல்ல வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு இல்ல நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸே கேட்டிருக்கலாம். சோ இதுல வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லாரும் இப்ப யார் நினைச்சாலும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு அதோட கருத்தை சொல்றேங்கிறத சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோ இல்ல எந்த ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டுமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு அப்போஸ் தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட தாட்டா இருக்கு. எனக்கு இருக்க ஒப்பீனியன் நான் சொல்றேன் பிராங்கா, இது வந்து அஸ்வினே எடுத்த முடிவா கூட இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஆல் அவுட் போய் 10 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோங்கிற அளவுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியர்ல வந்து தூக்கி விட்டாங்க. திருப்பி ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்து இங்க வந்து ஹோம் கம்மிங்கா கொடுத்து அனுப்பிவிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரான்சைஸ் அவருக்கு பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்ப அவங்க யூடியூப் சேனல்லயே ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது அந்த பிரான்சைஸ்க்கு டிஸ்கிரேஸ்ஃபுல்லா அமைகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகுதுங்கிறப்ப அவரே கூட ஐயோ தேவையில்ல, நம்ம மேல அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, நம்ம மேல இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, நம்ம சைட்ல இருந்து நம்ம ஓன் பண்ற ஒரு யூடியூப் சேனல் இதுல வந்து இவ்வளவு பேக்லேஷ் ஆகுதுன்னா வேணாம்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, அவர் எடுத்திருக்க இந்த ஸ்டெப் திருப்பியும் இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகுது. இங்க என்ன ஆகுதுன்னா, ஓகே மேனேஜ்மெண்ட் சொல்லி அவர் அமைக்கிட்டாங்க போல,
என்னையா பண்ற, இதெல்லாம் என்னையா நல்லாவையா இருக்கு அப்படின்னு கேட்டு என்னமோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணிருக்கணும் முன்னாலேயே அப்படிங்கிறது எனக்கு. அதுவுமே அந்த எம்ஐ மேட்ச் முடிச்சுட்டு வந்து பேசினது அதுவுமே கொஞ்சம் இப்போ திருப்பி பெரிய அளவுல கொஸ்டின் மார்க் ஏற்படுத்துது. அப்ப வின் பண்ணிட்டே இருந்தா கண்டினியூ தான் பண்ணிருப்பீங்க, அப்ப நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருதுங்கிறப்பதான் நீங்க ஸ்டாப் பண்றீங்களா அப்படிங்கிறது. இப்ப என்னன்னா அங்க கமெண்ட் போய் பாக்குறேன், இது பாக்குறப்பே அதான் சொல்லுது, ஓகே நான் அஸ்வின் சேனல் ஹஸ் பேண்ட் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க. இதெல்லாமே டிஸ்கிரேஸ் தான். இல்ல ஆக்சுவலா அவரு என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, ஒண்ணு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கிளியர் கட்டா பேசியிருந்திருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம போறோம், இது பண்ணுங்க, இந்த மாதிரி இன்கேஸ் சிஎஸ்கே நல்லா விளையாடல அப்படிங்கிறப்போ அதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணுங்க, பூசி முழுகாதீங்க. ஏன்னா அப்படி அவங்க பேசுறவங்க அந்த பேனலிஸ்ட் பூசி முழுகினாலதான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அவர் பீடாக மேலேயா இருக்கட்டும் இல்ல யார் மேலேயா இருக்கட்டும் அந்த கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வீடியோஸை மட்டும் டெலீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கண்டென்ட் எடுக்க முடியல அப்படிங்கிறப்போ அதுக்கான கமெண்ட்ஸ் போட்டனால இப்ப எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்தனாலதான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே மொத்தமா ஷட் டவுன் பண்ணா இதை நம்பி இருக்கவங்களோட இது வந்துட்டு இதுவாயிரும். ஸோ அதனால நம்ம சிஎஸ்கே ரிவ்யூஸை மட்டும் இது பண்ணிடலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் எரர் தான். ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிக்கல பேனலிஸ்டுக்குள்ளேயும் யார் யார் பண்ண போறாங்க அவங்களுக்குள்ளேயும் அஸ்வின்குள்ளேயும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனால தான் இந்த ஒரு பேக்லாஷ்ல வந்து நிக்குது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது வந்துட்டு இப்போ மேனேஜ்மெண்ட் தலையிட்டிருக்கோ இல்லையோ அவங்களுக்கும் ஒரு டிஸ்கிரேஸ் தான். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு யாரா இருந்தாலும் ஒரு நார்மல் பர்சன் ஒரு டக்குன்னு வந்துட்டு இன்னைக்குதான் கிரிக்கெட் பத்தி இப்ப தெரிஞ்சவங்க அப்படின்னாலும் ஒருவேளை அவங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, ஒரு அந்த கம்பெனில தான் இருக்கான், அந்த கம்பெனியை பத்தி தப்பா பேசுறான்னு உடனே அந்த கம்பெனியை வந்துட்டு இப்படி பண்ணாதான்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் மேனுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இது திரும்ப சிஎஸ்கேக்கு தான் பேக்லாஷ். இது திரும்ப எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப நாளைக்கு திரும்ப சிஎஸ்கே வின் பண்ணாருன்னா அவரே வந்து சேனல்ல வந்துட்டு வீடியோ போடுவாரா, இல்ல சிஎஸ்கே வின் பண்ணாலும் வந்துட்டு அப்படியே சைலண்டா விட்டுட்டு ஓகே நம்ம எதுவும் பண்ண வேணாம், இந்த சீசன் முடிஞ்சிச்சு. ஆனா அவர் வரப்ப திருப்பி அவர் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த சீசன் அவர் வரப்போறது இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் யூடியூப் பக்கம் வேண்டான்னு முடிவு எடுத்திருப்பாரு. அது டிபெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலங்கிற பட்சத்துல கண்டிப்பா வருவாரு. செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல வரப்ப செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்கு முன்னால ஒரு சின்ன ஒரு நோட் வீடியோ அப்படின்னு போட்டு எதனால நான் வந்துட்டு சிஎஸ்கேயோட இந்த சீசன் முடிகிற வரைக்கும் சொல்றேன். சிஎஸ்கே இந்த சீசன் எப்ப முடியுதோ அது வரைக்கும் வர மாட்டாருங்கிற நடுவுல கேப்ஸ் இருந்தா கூட. ஏன்னா அப்போ அது தேவையில்லாம திருப்பி வந்து தலையை காட்டி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது சிஎஸ்கே பத்தி இந்த சீசன் நாங்க பேச போறதுன்னு சொல்லிட்டாங்க. சோ சிஎஸ்கேவோட இந்த சீசன் முடிகிற வரைக்கும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துதான் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வரணும். அண்ட் இப்படி ஒன்னு ஆயிடுச்சுங்கிறப்ப திருப்பி நெக்ஸ்ட் டைம் வரப்ப அவரு ரெப்ரசென்ட் பண்ற பிரான்சைஸ்க்கு எப்படி கண்டென்ட் போடுவாங்கன்ற கேள்விக்குறியும் வருது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கு. இந்த மொத்த கம்யூனிகேஷனுமே சரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அவர் ஆக்சுவலி எப்பவுமே கொஞ்சம் கரெக்டா பேசணும்ன்ற மாதிரி கான்சியஸா பேசக்கூடிய ஆளு. ஆனா கூட பேசுற பீடாக் வந்து அவர் இயல்பா எமோஷனலி ரியாக்ட் பண்ற ஒரு பர்சனாலிட்டி. அப்போ நம்ம இல்லாத ஒரு இடத்துல வேற பேனலிஸ்ட் பண்றப்ப அது எப்படி போகுங்கிற இது அவங்க கண்டிப்பா யோசிச்சுதான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. கொடுத்த ஒப்பீனியன் நீங்க சொன்னதால இன்னொன்னு நான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பீடாக் கொடுக்குற ஒப்பீனியன், சீக்கா கொடுக்குற ஒப்பீனியன் எல்லாம் மாத்தி இது பண்ணிக்கிட்டு அதுவுமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியில. அதை பத்தியுமே நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. அது ஆக்சுவலி பீடாக் பேசுறது எப்படின்னா அவர் கண்டிப்பா ஃபேக்சுவலா பேசணும்னு தான் நினைப்பாரு. ஒரு சில இடத்துல எமோஷனல் விஷயங்கள் இருக்கும், ஆனா அவர் சொல்றதுக்கு அவரோட ப்ரூஃப் இருக்கும். வரஸ் அஸ்வின் பதில் அந்த நூர் அகமதுங்கிற ஸ்டேட்மெண்டே கூட மிஸ்கன்செப்ஷன் தான். அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஆக்ஷன் அனலிட்டிக்ஸ் வந்து தப்பா பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அப்படிங்கிற ஆங்கிள். நீங்க ஆல்ரெடி 18 கோடிக்கு ஜட்டுவை ரீடைன் பண்ணிட்டீங்க, 9.75 கோடிக்கு ஆஷனாவை எடுத்துட்டீங்க. இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 27 கோடிக்கு வந்து ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க. எதுக்கு 10 கோடிக்கு நூர் அகமது எடுத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. பட் வேற நமக்கு அது எப்படி இருக்குன்னா, ஆஷனுக்கு கொடுத்த 10 கோடி நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க, அவ்வளோக்கு அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சரியான இதுதான், பெர்ஸ்பெக்டிவ் தான். என்ன கேட்டீங்கன்னா சீரியஸ்லி ஆஷனாக்கு எமோஷனலி தான் சிஎஸ்கே நிறைய பிட் பண்ணி அவ்வளவு எடுத்துட்டாங்களோன்ற எண்ணம் இருக்கு. அததான் வந்து அணி வந்து கோட் பண்ணாரு. என்ன கோட் பண்றாருன்னா, நூர் அகமது எல்லாம் 10 கோடிக்கு வருது இல்லைங்க, மினிமம் 15 கோடி அப்படின்னு சொன்னாரு. அதை எல்லாரும் மாத்தி கட் போட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இல்ல ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு டிபேட்டா இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் ப்ராப்பரா வந்துட்டு என்ன சொல்றது, அந்த
இன்னொரு ஒரு இது ப்ராப்ளம் ஒண்ணு வந்துச்சு. அதாவது என்னன்னா, இது அந்த நூர் அகமது இது போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பீடாக் வந்துட்டு கண்டிஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி போறது பெஸ்டா, ஸ்ட்ரென்த்துக்கு பேஸ் பண்ணி போறது பெஸ்டான்னு சொல்லும்போது அது ஒரு தனியா ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு ஸ்பார்க் ஆச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஆஷன்னா தான் வந்துட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. எனக்கு இதை எப்படி சமப் பண்றதுன்னே தெரியல. என்னடா இது தெரியாதனமா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அவருக்கு வந்துட்டு இப்ப என்னன்னா பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. சோ இந்த மாதிரி ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அவருக்கு அப்படியே ஏதோ கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து இது பண்ணாருன்னா தான் நல்லா இருக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டுமாரோஸ் மேட்ச் தான். இல்ல அதான் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஆஷன்னாக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பேக்லாஷா இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அவர். இப்ப மேட்ச் சிஎஸ்கேவோட டவுன்ஃபால் இப்படி போயிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாரா, இல்ல வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு பேக்லாஷ் வருதுன்னு ஃபீல் பண்ணுவாரான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லாம ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களை சார்ந்தப்பட்ட பேச்சுகள் இருந்தா அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அது நெகட்டிவா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அவங்க வந்துட்டு அதை ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இல்ல நம்ம பிகினிங்லேயே வந்துட்டு நாங்க சிஎஸ்கேக்கு பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா வேற. நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி ஒருத்தங்க பேசணும்னா அது கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு இதுதான் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு அவங்களுக்கே ஒரு சங்கடமா இருக்கும். என்ன இவ்வளவு நாள் அவர் கூட தான் இருந்திருக்கோம், இன்னைக்கு திடீர்னு அவர் தப்பு பண்றாரு அப்படிங்கிறத சொன்னா அது ஒரு மாதிரி சங்கடமா இருந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பேக்லாஷ் ஆயிடுச்சு. நீங்க ஆஷன்னா யூடியூப்க்கு எவ்வளோக்கு எவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருமோ அவ்வளோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நெகட்டிவா கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஆஷனாவோட சேனல் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. பட் பார்ப்போம், ஏதாவது ஒரு ரெக்கவரி ஸ்டெப்ஸ் அவர் வச்சிருப்பாரு. பட் மேட்சை பாப்பாரா யூடியூப் சேனல்ல பாப்பாரான்னு தான் தெரியல. இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன நான் கேட்க வந்த கேள்வியா அதுதான். இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல மென்டலியும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி ஒரு பேக் ஃபுட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருவோம்ல. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்ப அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்சஸ் பண்ண வேணான்ற டெசிஷன் முதல்ல எடுத்திருந்தாலே பெட்டர்னு தோணுச்சு எனக்கு. அது வந்து கேள்விகள் வருங்கிறப்ப அது பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டா ஹிட் தானே பண்ணும். அதுவும் அது சும்மா ஃபன்னா பேசுற மாதிரி இருந்தாலும் சிம்பு சொல்ற மாதிரி தான், என்னடா எங்க வீட்லயே வந்து நடிக்கிறீங்க அப்படிங்கிற வேற யாரோ பேசிட்டு இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். அவரோட யூடியூப் சேனல்ன்றப்ப அவருக்கு எல்லாமே தெரியற மாதிரியும் வரும். அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அது அவரோட யூடியூப் சேனல்ல அவர் அவ்வளவு பெருசா உருவாக்கி வச்சிருக்காரு ஒரு இடத்த தமிழ் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியில. சோ அது ஒரு பெரிய இதுதான். எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்க போதோங்கிற மாதிரி கன்சர்னா இருக்கு. மேபி டேக்கிங் ஒன் அட் டைம் அப்படின்னு இருப்பாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம மேட்சை பார்ப்போம், மேட்சை முடிப்போம், மேட்ச்ல வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸை கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாலே இது எல்லாமே அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த ஒரு 4 மேட்ச்ல வந்துட்டு ஒரு 5-6 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா சரி ஓகே ஃபைன், 9.75 crores இவர் ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாக் போயிடும். அண்ட் சிஎஸ்கேவும் வந்துட்டு அந்த பேக் டு வின்னிங் சொல்லிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இவர் விக்கெட் எடுத்தாருனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மத்த எல்லாமே வந்துட்டு சைலன்ஸ் ஆயிரும் நான் நம்புறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் அவர் வந்துட்டு அவ்வளவு பெரிய லெஜெண்ட். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா ஆடுறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கறது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளவு ஆடி ஒரு வேர்ல்டு கப் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் வின் பண்ண ஒரு பிளேயருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு யூடியூப்னால வந்துட்டு அவரோட பேர் ஸ்பாயில் ஆறது வந்துட்டு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஹோப்ஃபுல்லி இதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். ஸோ தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னோட தாட்ஸுமே என்னன்னா, அவர் இல்லாத டைம்ல அவரோட பிரான்ச்சைஸை பத்தியும் அவர் ரெப்ரசென்ட் பண்ண பிரான்ச்சைஸ் பத்தியும் பேசினா அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும் அவர் சேனல்ல. லாஸ்ட் டைம்னா ஆர்ஆரை பத்தி பேசுறப்ப அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் இருக்கு, பட் அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது பிகாஸ் இட்ஸ் டீம் ஸ்போர்ட், அதெல்லாம் ஒரு சிலது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதனால என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாரு செய்வாரு. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல அவர் இல்லைங்கிறப்ப அதை பண்ண வைக்காம விடுறதுதான் பெட்டரா இருந்திருக்கும். அந்த முடிவை இப்ப எடுத்தாங்க, அது பேக்லாஷ்க்கு அப்புறம் எடுத்திருக்காங்கன்றதுதான் பிரச்சனையா இருக்கே தவிர்த்து ஒண்ணு இறங்கிட்டோம் நியூட்ரலா பேசி ஆகணும், இல்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க பேசுறது என் கருத்து கிடையாது, சேனல் கருத்து கிடையாது, வந்து பேசுற கெஸ்டோட கருத்துன்னு சொல்றாங்களா, அது 100% ரைட். ஏன்னா நம்ம பேனலிஸ்ட்குள்ளேயே நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம வராத வீடியோல வேற ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அது சேனல் ஒப்பீனியன் கிடையாது, நம்மளே சொல்றோம். அப்படி இருக்கப்ப அவங்க பேசுறது அவங்க ஒப்பீனியன், அவங்க கிட்ட அந்த கமெண்ட்ஸோ இதுவோ வச்சுக்கிட்டு அப்படி பண்றதுதான் பெட்டரா இருக்குமே தவிர்த்து நீங்க டக்குன்னு நான் சிஎஸ்கே பத்தி மட்டும் பேச மாட்டேன் ஏன்னா பேசினா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறுத்தினா அதை நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும். இது உங்களுக்கு பிரச்சனை, உங்க பேருக்கு பிரச்சனை, உங்க சேனலுக்கு பிரச்சனை தாண்டி உங்க மேல அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி ஆயிடுச்சு, டிஸ்கிரேஸ் மாதிரி. சோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது வந்து எல்லா வகையிலும் போயிட்டு எங்கெங்கயோ சுத்தி ஒரு மாதிரி
ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திருக்கு அந்த கேம்ப்லயா இருக்கட்டும், ஆஷ சுத்தியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே. நேத்து நான் அவங்களோட ரிவ்யூ பார்த்தேன், ஒருத்தவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி டல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு வந்தாங்க. ஸ்வஸ்திகா, பீடாக், வித்யுத்லாம் ஒரு மாதிரி தான் டல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்க கஷ்டமா இருந்தது. இப்போ அவங்களால ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா இது முடியாது. இல்ல இதுக்கப்புறமே வந்துட்டு அவங்க வர எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு அந்த முன்னால வந்துட்டு ஒரு ஜோஷ் இருந்துச்சு. அதாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இல்ல பீடாவோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா போனா அவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு மேபி இது வந்துட்டு எவ்வளவு நாளைக்குன்னா இந்த பஞ்சாப் மேட்சும் கேகேஆர் மேட்சும் முடிகிற வரைக்கும். இந்த பஞ்சாப் கேகேஆர் மேட்ச்ல வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டீம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு அட்மாஸ்பியர்ல வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்த சிஎஸ்கே டீம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதை விட நாங்க பெருசா பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்துட்டு ஆஷை வந்துட்டு கன்ஃபரன்ட் பண்ணிட்டு ஒன்னும் இல்ல ஃப்ரீயா விடுங்க, நீங்க மேட்ச் ஆடுங்க பாத்துக்கலாம், இதெல்லாம் விஷயமா, இதை விட பயங்கரமா பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் திரும்ப வந்துட்டு இந்த யூடியூப் அந்த எம்பையருக்குள்ள வரும்போதுதான் வந்துட்டு அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கோட்டையெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும், திரும்ப அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து நிப்பாரு அப்படின்னு இது பண்ணணும். ஹோப்ஃபுல்லி எஸ். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பழைய அந்த ஜோஷ் இருக்காதுதான். அது பாக்குறதுக்கு நமக்குமே வந்துட்டு as a பேனலிஸ்டா வந்துட்டு சாரி சப்ஸ்கிரைபர்ஸா வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு இன்னொன்னு என்ன கேட்க தோணுதுன்னா, நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வருது. நிறைய விஷயம் இந்த கமெண்ட்ஸ்ல தான் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த அளவுக்கு கேள்விகள் வருமான்னு எனக்கு தெரியல. பீடாக கேட்கணும்னா பீடாகுக்கு ஒரு சேனல் இருக்கு, அங்க போய் கேட்கலாம். அவர் அங்க சேனல்லையும் கிடையாது. அங்க சொல்ற ஒப்பீனியன் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்லுவாரு. பட் அஸ்வினை பத்தி அவர் இங்கேயும் பேசலங்கிறப்ப உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்குன்னா அவரோட சேனல்ல கேட்கலாம், இல்ல இது கேட்கலாம். அந்த டிராப் அஸ்வின்னு போறதெல்லாம் எனக்கு வந்து இப்ப நம்ம பேசுறோம்னா கூட நம்ம பேசுறோம், அது வேற விஷயம். அவங்க சேனல்லயே போயிட்டு அஸ்வினை டிராப் பண்ணு, கம்போஸ் ஆடுங்க, அஸ்வினை டிராப் பண்ணுங்க, கம்போஸ் ஆடுங்கன்றது ஒரு அது என்ன வகையில யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்றாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அது அட்டென்ஷன் சீக்கிங்காக நடக்குதா என்னன்றதும் எனக்கு தெரியல. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது அவங்க ஆப்வியஸா ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எங்க வந்துட்டு வருத்தத்தை தெரிவிக்க முடியும்? ஒரு கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல வந்துட்டு ஒரு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லயோ அங்கதான் போயிட்டு அவங்களோட சொல்ல முடியும். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையோ இல்ல காசி ப்ரோட்டையோ போயிட்டு அவங்களால பேச முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணிட்டு போறாங்க, நம்ம எதுக்கு அதை கண்டுகிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடலாம், அதை கடந்து போயிடலாம். அதை மேட்டர் லேண்ட் அஸ்வினுக்கு இதை விட நிறைய வந்துட்டு அப்போஸ் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடியும் கூட. சோ அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுவா வந்துட்டு அவங்க பார்த்து இருந்திருக்காங்க. வேணா இப்ப வர ஒரே பேக்லாஷ் வந்துட்டு அந்த பேனலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அஸ்வினை வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமேலயும் வைக்கிற கிரிட்டிசிசம் மாதிரி ஆஷன்னா மேலேயும் வச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த ஒரு டாக்ஸ் வந்திருக்கதா இருக்கும். அண்ட் சிஎஸ்கே நல்லா பண்ணிருந்துச்சுன்னா இந்த 4 கேம்ல வந்துட்டு ஒரு 2 வின்னோ இல்ல 3 வின்னோ பண்ணிருந்துச்சுனாலும் இது ஒரு ப்ராப்ளமே இருந்திருக்காது. பட் பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி இது எல்லாம் சைலன்ஸ் ஆகும்னா சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆஷனாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஆஷ் வந்துட்டு அதை தான் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த இப்போதைக்கு இந்த யூடியூப் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், கம்பேக் கொடுப்பாரு ஆஷன். சொல்லணும் அதுதான் சொன்னேன். இங்க தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பேசுறதுக்கு ஒரு பெரிய இடம் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்தது அஸ்வின் தான். அவர் வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் அதை பாக்குறதுக்கு நிறைய இது வந்தது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிந்தியில நிறைய பேசுவாங்க, வேற லாங்குவேஜஸ்ல நிறைய கண்டென்ட் இருந்திருக்குமே தவிர தமிழ்ல வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு யூடியூப் ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு, கிரிக்கெட் ரிவ்யூஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு எடுத்து வந்து கொடுத்ததுக்கு வந்து அஸ்வினுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. அந்த வகையில தான் நம்மளே கூட இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பேஸ்ல அவங்க போயிட்டு இருக்கிறது எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. வேற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவர் இல்லாம கண்ட்ரோல் இல்லாம இருக்குன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்தது. கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இந்த மாதிரி இது சீசன் ஆரம்பிக்கிறப்பவே கூட இது இப்படி போறதுக்கு வாய்ப்பு, ஒரு ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவே யோசிக்காம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது புரியலையே அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இங்க இருந்து பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தாண்டி இது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவம் தான். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறப்ப நிறைய பேர் திருப்பியும் ஓகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. இது வந்து பெரிய லெவல்ல ஒரு என்ன சொல்றது, இந்த கிரிட்டிசிசம் இருக்குங்கிறப்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை அவங்களுக்குமே இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. கமெண்ட்ஸ்ல போயிட்டு திருப்பி எல்லாரும் அந்த வேதனையை வெளிப்படுத்திதான் இருக்காங்க. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இதுதான். அவங்க கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி நடக்கும்னு. அண்ட் இதுக்கு மேல போயிட்டு சிஎஸ்கே ரிவ்யூ வந்து எதிரே பார்க்க முடியாது. அவரு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கும் அது போயிடுச்சுன்றதுதான் நான் நினைக்கிறேன். தெரியல. அண்ட் பொதுவாகவே என்ன இருக்குன்னா, தமிழ் கமெண்டேட்டர்ஸ் மேல ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க சிஎஸ்கேக்கு ரொம்ப ஃபேவரட்டிசமா பேசுறாங்க, வேற டீம்ஸை வந்து பெருசா வந்து இதுவே கொடுக்க மாட்டாங்க, சிஎஸ்கே புராணமே பாடுறாங்க அப்படின்னு சொல்லி. சோ அது எல்லாத்தோட ஒரு வெளிப்பாடா போயிட்டு அது இங்க முடிஞ்சிருச்சோ
அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அஸ்வினை வந்து வேற மாதிரி ஒரு இடத்துல வச்சுதான் எல்லாரும் பாத்துட்டு இருந்திருக்காங்க இது வரைக்கும். அவர் வந்து இப்படி நடந்துக்க மாட்டாரு அப்படிங்கிற இடத்துல இப்ப கூட அவரு பேசல. அந்த கிளாரிட்டி உங்க எல்லாருக்கும் இருந்ததுன்னா ஓகே. இதை வந்து நம்ம திருப்பியும் போயிட்டு அஸ்வினையோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையோ பேசுறதுல ஒரு இதுவுமே கிடையாது. அஸ்வினே அங்க இருந்தா அப்ப நான் மட்டும் என்னங்க போட்டேன்னு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதையுமே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏங்க நீங்க எப்படிங்க எனக்கு ஓவர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல நான் ஓவர் போட மாட்டேன் நான் சொல்லிட்டு போயிருக்கலாமே. அவர் கொடுக்குறாரு, நான் போட்டேங்க போட்டேன், என் எபிலிட்டியை நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் போட்டேங்க, அவங்க அடிச்சிட்டாங்க, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்னு கூட அவர் டிஃபெண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க சாரி ஒரு கால் வந்துருக்கு. அதுதான் அவர் இல்லாத டைம்ல நடந்தப்ப இதுக்கு அஸ்வினை போட்டு அடிக்கிறதோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை போட்டு அடிக்கிறதோ ஒரு இது இல்ல. இது வந்து ஒரு இடத்துல கரெக்டான பிளானிங் இல்லாம நடந்த ஒரு சொதப்பல் மாதிரி தான் என்னால பார்க்க முடியுது. இதுதான் என்னோட ஃபைனல் தாட் இருக்கு. ஏதோ சொல்ல வந்தீங்க ப்ரோ? இல்ல அதான் ஆக்சுவலா இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இப்ப நம்மளே வந்துட்டு இவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ வந்துட்டு ஓபன் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்களோ நீங்க எல்லாமாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு திங். இது வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்த வெளிப்பாடு ஒரு எமோஷனை நம்ம வெளிக்கொட்டனால இது வந்துட்டு மாறாது அப்படின்ட்டு. ஹோப்ஃபுல்லி பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்துட்டு ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோ இல்ல ஆஷ் வந்துட்டு பர்டிகுலரா அவர் ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலனோ வந்துட்டு இந்த ஷோ நிறுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் நம்மளும் புரிஞ்சுக்கணும், இது ஆஷ் வந்துட்டு அவர் மட்டும் தனியா இப்ப எங்களை மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பேசணும், மேட்ச் ஃபேக்ட்ஸ் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் எங்க கட் பண்ணணும் எடிட் பண்ணணும்னு பின்னால ஒரு பெரிய டீமே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் இது பண்ணி தான் வந்துட்டு சிஎஸ்கே ப்ரிவியூஸை மட்டும் கட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் தான். ஹோப்ஃபுல்லி அவர் இன் ரிட்டர்ன் வந்து அவர் கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்கும் பெட்டர் சூட்டட் ஆகி திரும்ப இந்த யூடியூப் கம்யூனிட்டி வந்துட்டு ஒரு சைலன்ஸ் ஆகும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா அவர் பண்ணதான் வந்துட்டு இன்னைக்கு இந்த எம்சிஜிசின்னு ஒரு சேனல் வந்து நாங்கெல்லாம் இதை வந்து பத்தி பேசுறது. ஸோ அவர் இல்லைன்னா இந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டோம். எனக்கு வந்துட்டு விக்கி ப்ரோவை தெரிஞ்சிருக்காது, கிஷோர் ப்ரோ யாருமே தெரிஞ்சிருக்காது. சும்மா மேட்ச் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்படி ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹோப்ஃபுல்லி அவர் மேல நம்ம ரொம்ப ஹார்ஷா இருக்க வேணாம். லெட்ஸ் மேனிஃபெஸ்ட் he will do well in the upcoming matches and என்ன சொல்றது, சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணுவாரு நம்புவோம். அவ்வளவுதான். அதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்களோட டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் வெளிப்படுத்திருக்கீங்க. இப்போ பீடாக் எல்லாம் மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, அவர் இப்படி பேச மாட்டாருங்கிற வருத்தத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து வேணும்னே ஒரு சிலர் எப்பெல்லாம் ஸ்லம்ப் ஆவாங்கன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க, போட்டு அந்த இடத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கவங்கள நம்மள பெருசா கன்சிடர் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உண்மையாவே எத்திக்கலா மரியாதையோட அவங்களோட கிரிட்டிசிசம் கொடுத்த எல்லாருமே இது ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாங்க வந்து பேசியிருக்கோம். இதுல வந்து யாரையுமே போட்டு அடிக்கணும்னோ அவங்களை டிஸ்கிரேஸ் பண்ணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களை மாதிரி யாராவது அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுக்கு ஓகே இது இதனால நடந்திருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல டிசப்பாயின்மெண்ட்ஸை கௌரவமா எந்த தப்பும் பேசாம அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம கரெக்டான கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளேஷன் நம்மளால முடிஞ்சா நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தேவைப்பட்ட இன்னொரு வீடியோல கூட வந்து பேசுவோம். ஏன்னா இதுல பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா நாங்களும் வரோம், கிரிக்கெட் பேசிட்டு இருக்கோம் யூடியூப்ல. ஸோ இதை வந்து பேச வேண்டிய ஒரு டாபிக்னு நினைச்சு பேச வந்திருக்கோம். ஏதாவது தப்பா பேசிருக்கோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க, வந்து பேசலாம். இது வந்து ஒரு கரெக்டான பிளானிங் இல்லாம நடந்த சொதப்பல் மாதிரி இருக்கு. இது ஒரு லேர்னிங்காவா எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி சொல்றேன், ஒரு பிளேயர் ஒரு பிரான்சைஸை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த சேனலே அவங்க அந்த கேமை பத்தி வந்து ரிவ்யூ பண்றாங்கன்னா அது எப்படியா இருந்தாலும் அன்பயாஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களே வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ற ஒரு இதை வந்து அடிக்கலாம் முடியாது. அதுல இருக்க நியாயத்தை தான் பேச ட்ரை பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனை அந்த சேனல்லே போய் ஒருத்தவங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கூப்பிட்டு தான் வந்து பேசுறாங்களே. இதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற இது உங்களுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் பி ஸ்போர்ட் அண்ட் நம்ம அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அவங்க நிலைமைய சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய நேரம் நம்ம ஏதோ டிப்ரெஸ்டா இருக்கப்பயோ இல்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கப்பயோ அவங்க பேசுறதை கேட்டு நம்ம நல்லா இருந்திருக்கோம். மோட்டிவேஷனா எவ்வளோ கண்டென்ட் கிடைச்சிருக்கு, ஹியூமரஸா எவ்வளவு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. லெட்ஸ் சப்போர்ட் தெம் டியூரிங் டஃப் டைம்ஸ். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது விக்கி பிரபு. பை கைஸ்.